அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸாபிஹி அஜ்மஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் கூறும் பொருளாதாரம், இஸ்லாத்தின் பார்வையில் பொருளாதாரம் என்ற தொடர் காணொளியில் இரண்டாவது பாகம். இதற்கு முந்தி அறிமுகமாக ஒரு பதிவு போடப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது பாகம். இந்த காணொளியில் பொருளாதாரத்தால் விளையும் நன்மைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். பொருளாதாரம் என்பதால் நமக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் என்னென்ன என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாத்தின் ஏராளமான கடமைகள் பொருளாதாரம் இருந்தால்தான் நிறைவேற்ற முடியும் என்ற வகையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஜக்காத் இஸ்லாத்தின் கடமைகளில் ஒன்றாகும். பொருளாதாரம் இருந்தால்தான் இந்த கடமையை நாம் செய்ய முடியும். செல்வத்தை தேடவோ சேர்த்து வைக்கவோ கூடாது என்றால் இந்த கடமையை நிறைவேற்ற முடியாது. இஸ்லாத்தின் மற்றொரு கடமை ஹஜ். இந்த கடமையை செய்ய மக்காவில் உள்ளவர்களுக்கு பெரிய அளவில் பொருளாதாரம் தேவைப்படாது. என்றாலும் மற்றவர்கள் ஹஜ் செய்வதாக இருந்தால் அதிகமாக பொருளாதாரம் தேவைப்படும். மிக மிக பொருள் அவசியம். முஸ்லிம்கள் மீது இஸ்லாம் சுமத்தியுள்ள இன்னும் பல பொறுப்புகளை நிறைவேற்ற பொருளாதாரம் என்பது மிக அவசியமாக இருக்கிறது. பெற்றோரையும் உறவினர்களையும் கவனிப்பதை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த கடமையை பணம் என்ற அந்த பொருளாதாரம் இல்லாமல் யாராலும் செய்ய முடியாது. திருமணம் செய்யும் போது மகர் கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. திருமணத்துக்கு பின் மனைவிக்கு உணவும் உடையும் இருப்பிடமும் வழங்க வேண்டும் எனவும் இஸ்லாம் நமக்கு கட்டளையிடுகிறது. இந்த கடமையை செய்வதற்கும் பொருளாதாரம் என்ற அந்த பணம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. குழந்தை பிறந்தால் அதற்காக அக்கீகா கொடுக்க வேண்டும். குழந்தைகளை நல்ல முறையில் வளர்த்து ஆளாக்க வேண்டும். இந்த கடமைகளை செய்யவும் பொருளாதாரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. வசதி படைத்தவர்கள் ஹஜ் பெருநாளின் போது குர்பானி கொடுக்க வேண்டும். நோன்பு பெருநாளின் போது பித்ரா எனும் தான தர்மத்தை அளிக்க வேண்டும். அதற்கும் பொருளாதாரம் மிக மிக அவசியமாக உள்ளது. நோன்பு காலத்தில் நோன்பை முறித்துவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இதை செய்வதற்கும் பொருளாதாரம் என்ற பணம் மிக மிக அவசியமாக நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு காரியத்தை செய்வதாக அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்துவிட்டு அதை செய்ய இயலாமல் போனால் அல்லது அல்லாஹ்வுக்கு நேர்ச்சை செய்துவிட்டு அதை நிறைவேற்ற முடியாவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்து ஒரு அடிமையை அதற்காக விடுதலை செய்யக்கூடிய ஒரு நிலைமையாக இருந்தது. அதுபோன்ற நிலைமை இப்போ இல்லை. என்றாலும் முதல்ல இதெல்லாம் பதிய வச்சிங்க, ஒன்று ஒன்றா வருவோம். அல்லது 10 ஏழைகளுக்கு உடை அல்லது உணவு அளிக்க வேண்டும். இன்றைக்கு நமக்கு அடிமை இல்லை. அடிமையை இஸ்லாம் ஒழித்து விட்டது. ஆனால் என்ன பண்ணணும்? 10 ஏழைகளுக்கு உணவோ அல்லது உடையோ வாங்கி கொடுக்க வேண்டும். பொருளாதாரம் இல்லாமல், இந்த பணம் இல்லாமல் இவைகளை செய்ய முடியுமா? முடியாது. மேலும் மனைவியின் மீது வெறுப்படைந்து இனி நீ என் தாய் போன்று ஆகிவிட்டாய் என்று ஒருவர் கூறிவிட்டால் அதற்கு பரிகாரமாக ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும் அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்று திருமறை குர்ஆனில் பொருளாதாரம் இல்லாமல் இவைகளை செய்ய முடியாது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
நோய் வந்தால் சிகிச்சை பெற வேண்டும், பசித்தால் உணவு உண்ண வேண்டும், ஆடை அணிந்து மானத்தை மறைக்க வேண்டும், தூய்மையாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல கட்டளைகள் இஸ்லாத்தில் நமக்கு வகுத்து தரப்பட்டுள்ளன. இவை யாவும் பொருளாதாரம் இல்லாமல் சாத்தியமாகாது. இவைகள் அனைத்திற்குமே மிக முக்கிய காரணமாக பணம் என்ற அந்த பொருளாதாரம் தான் அமைந்திருக்கிறது. இப்படி இன்னும் எண்ணற்ற பல காரியங்களை இஸ்லாம் வலியுறுத்துகிறது. அவை பொருளாதாரம் என்ற அடித்தளத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ளதை நாம் புரிந்து கொள்ளலாம். இன்னும் பொருளாதாரம் ஒரு அருட்கொடை என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2வது அத்தியாயம் 198, 3வது அத்தியாயம் 174, 3வது அத்தியாயம் 180, 4வது அத்தியாயம் 32, 4வது அத்தியாயம் 37, 4வது அத்தியாயம் 73, 9வது அத்தியாயம் 28, 9வது அத்தியாயம் 59, 9வது அத்தியாயம் 74, 9வது அத்தியாயம் 75, 9வது அத்தியாயம் 76, 16வது அத்தியாயம் 14, 17வது அத்தியாயம் 12, 17வது அத்தியாயம் 66, 24வது அத்தியாயம் 22, 24வது அத்தியாயம் 32, 24வது அத்தியாயம் 33, 28வது அத்தியாயம் 73, 30வது அத்தியாயம் 23, 30வது அத்தியாயம் 46, 35வது அத்தியாயம் 12, 45வது அத்தியாயம் 12, 62வது அத்தியாயம் 10, 73வது அத்தியாயம் 20 ஆகிய வசனங்களில் தெல்ல தெளிவாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுத்து சொல்கிறான். இவைகளை நேரத்தின் சுருக்கம் கருதி வசனங்களை மட்டும் போட்டிருக்கிறேன். தெளிவாக புரிந்து கொள்ள நாடியவர்கள் இந்த வசனத்தை படிங்க. டிஸ்கிரிப்ஷனில் இது ஆர்டிக்கல் வடிவில் அனைத்து விவரங்களையும் ஆதாரத்தையும் பதிவு செஞ்சுருக்கேன். எனவே சரியாக இவைகளை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் கட்டளைகள் என்னென்ன, எப்படி அமைந்திருக்கிறது என்பதை. வியாபாரம் செய்வதையும் பொருள் திரட்டுவதையும் திருக்குர்ஆன் பல இடங்களில் நமக்கு ஊக்குவித்து ஆர்வம் காட்டுகிறது. தொழுகை முடிக்கப்பட்டதும் பூமியில் அலைந்து அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள், அல்லாஹுவை அதிகம் நினையுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று 62வது அத்தியாயம் 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நீங்கள் அமைதி பெறவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்தவும் இரவு பகலை ஏற்படுத்தி இருப்பது அவனது அருளில் உள்ளது என்றும் 28வது அத்தியாயம் 73வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். மேலும் கடலிலிருந்து பசுமையான இறைச்சியை நீங்கள் உண்பதற்காகவும் அணிந்து கொள்ளும் நகையை நீங்கள் அதிலிருந்து வெளிப்படுத்திடவும் அவனது அருளை தேடவும் நீங்கள் நன்றி செலுத்திடவும் கடலை உங்களுக்கு அவனே பயன்பட செய்தான். கப்பல்கள் அதை கிழித்து செல்வதை நீர் பார்க்கிறீர் என்று 16வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பொருளாதாரத்தின் மூலம் இவ்வளவு நன்மைகளை அடைய முடியும் என்பதால் பொருளாதாரம் இறைவனின் மகத்தான அருட்கொடை என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்கிறோம். வாரிசுகளுக்கு செல்வத்தை விட்டு செல்லுதல் சம்பந்தமாகவும் இஸ்லாம் நமக்கு தெளிவாக வலியுறுத்தி கூறியிருக்கின்றது. நம்முடைய தேவைகளுக்கு மட்டுமின்றி நமது வாரிசுகளுக்காக பொருள் திரட்டும் கடமையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுக்கும் பொருளாதாரத்தை திரட்டி வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியதையும் இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. விடைபெறும் ஹஜ்ஜின் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோயுற்றிருந்த காலத்தில் என்னை நலம் விசாரிக்க வந்தார்கள். நபி தோழர் சொல்கிறார், நான் நோயுற்று இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை சந்திக்க வந்தார்கள். அந்த நேரத்தில் அந்த நோயின் காரணத்தினால் நான் இறப்பின் விளிம்புக்கே சென்று விட்டிருந்தேன். அதாவது ரொம்ப கடுமையான வேதனையில் இறுதி கட்டத்தை அடைந்து விட்டிருந்தேன். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டதும், அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு செல்வந்தன், எனக்கு வசதி வாய்ப்புகள் எல்லாம் நிறையா கொடுத்துருந்தான், எனக்கு ஒரே ஒரு மகளை தவிர வேறு யாரும் பிள்ளைகள் இல்லை, அதனால் இந்த நிலையில் நீங்கள் பார்க்கின்ற வேதனை என்னை வந்து அடைந்து விட்டது. ஆகவே நான் என் செல்வத்தில் 2/3 பங்கை தர்மம் செய்து விடட்டுமா என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேண்டாம் வேண்டாம் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அதில் பாதியை தர்மம் செய்து விடட்டுமா என்று நான் கேட்டேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1/3 போதும்,
அவர் அந்த நபித்தோழர் பேர் சாத் பின் அபு வக்காஸ். அந்த சாதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 1/3 அதிகம்தான் நீங்கள், அதாவது சாதேன்னு அவர் பேரை சொல்லி கூப்பிட்டு 1/3 அதிகம்தான் நீங்கள் உங்கள் வாரிசுகளை பிறரிடம் கையேந்தும் ஏழைகளாக விட்டு செல்வதை விட அவர்களை தன்னிறைவு பெற்றவர்களாக விட்டு செல்வதே உனக்கு சிறந்ததாகும் என்றும் அறிவுரை கூறினார்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் புகாரில் ஏராளமான செய்திகளில் இடம்பெற்றிருக்கு. நிறைய ஹதீஸ்கள் இன்னும் பல நூல்கள்லேயும் இருக்குது. புகாரில் மட்டுமே 3936, 1296, 2742, 2744, 4409, 5354, 5659, 5668, 6373, 6733 ஆகிய ஹதீஸ்களில் நீங்கள் பாருங்கள். இன்னும் ஏராளமான ஹதீஸ்கள் நூல்கள்லையும் இடம்பெற்றிருக்கு. ஆக பொருளாதாரத்திற்காக பிரார்த்தனை செய்வதையும் நமக்கு இஸ்லாம் வலியுறுத்தியிருக்கிறது. பொருளாதாரத்தை இறைவனிடம் கேட்டு அவனிடம் துவா செய்ய வேண்டும், பிரார்த்திக்க வேண்டும் என்பதும் இஸ்லாம் நமக்கு ஊக்குவிக்கின்றது. இறைவனிடம் பொருளாதாரத்தை வேண்டுவதை இஸ்லாம் நமக்கு அதிகமாக ஊக்குவிக்கின்றது. எப்படி? இறைவனின் அன்பை பெறுவதற்கு பொருளாதாரம் தடையாக அமையும் என்று இஸ்லாம் கருதி இருந்தால் பொருளாதார வசதியை இறைவனிடம் வேண்டுமாறு வழிகாட்டியே இருக்காது. இதை சரியாக நம்ம புரிந்து கொள்ளணும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் தாயார் உம்மு சுலைம் அவர்களிடம் வந்தார்கள். என் தாயார் பேரித்தம் பழங்களையும் நெய்யையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தார்கள் சாப்பிடுவதற்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்கள் நெய்யை அதற்குரிய தோல் பாத்திரத்திலேயே ஊற்றுங்கள், உங்கள் பேரிச்சம் பழங்களை அதற்குரிய பையில் போடுங்கள், ஏனெனில் நான் நோன்பு நோட்டிருக்கிறேன், இப்போ நான் சாப்பிடுவதற்கு முடியாது என்று சொன்னாங்க. பிறகு வீட்டின் ஒரு மூலையில் நின்று கடமையல்லாத தொழுகையை தொழுதார்கள். உம்மு சலீம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்காகவும் அவர்களுடைய குடும்பத்தாருக்காகவும் பிரார்த்தித்தார்கள். அப்போது உம்மு சுலைம் அவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு விருப்பம் உள்ளது என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது என்ன என்று கேட்க, உங்கள் ஊழியர் அனஸ் தான் என்று உம்மு சுலைம் அவர்கள் கூறினார்கள். இம்மை மறுமையின் எந்த நன்மையும் விட்டுவிடாமல் எல்லா நன்மைகளையும் கேட்டு எனக்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்தார்கள் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி பிரார்த்தித்தார்களாம்? இறைவா, இவருக்கு பொருட்செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் வழங்குவாயாக, இவருக்கு பேரருள் பரக்கத் புரிவாயாக என்று பிரார்த்தித்தார்கள் என்று, அதாவது அன்றை இந்த செய்தியை அறிவிக்கக்கூடிய அன்று அவர் சொல்லுகிறார், இன்று நான் அன்சாரிகளிலேயே அதிக செல்வந்தனாக இருக்கிறேன். இதை நீங்கள் புகாரில் 1982, 6334, 6344, 6378, 6380 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்காகவும் செல்வத்தை கேட்டு பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். இறைவா, நல்வழியையும் இறை அச்சத்தையும் சுய கட்டுப்பாட்டையும் பொருளாதார தன்னிறைவையும் உன்னிடம் வேண்டுகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தித்து வந்தார்கள் என்று முஸ்லீம் என்ற நூலில் 7079வது ஹதீஸாக இடம்பெற்றது. மேலும் என்னை ஏழையாக வாழச் செய், ஏழையாகவே மரணிக்க செய் என்று அல்லாஹ்விடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்ததாக பல செய்திகளை கூறுகிறார்கள். அதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. அது ஒரு பொய்யாக இட்டு கட்டுப்பட்ட செய்தி. அடுத்து, நல்ல செல்வந்தர்கள் சிறந்தவர்கள் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறியிருக்கிறார்கள். எப்படி? வசதி இல்லாதவனை விட செல்வத்தை பெற்று அதை நல்வழியில் செலவிடுபவன் சிறந்தவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது மட்டும் இல்லாமல் அல்லாஹ்வும் திருமறை குர்ஆனில் புகழ்ந்து உரைக்கின்றான். எப்படி? எதற்கும் சக்தி பெறாத பிறருக்கு உடைமையான அடிமையையும் யாருக்கும் நாம் அழகிய செல்வத்தை அளித்தோமோ அவனையும் அல்லாஹ் உதாரணமாக காட்டுகிறான். இவன் ரகசியமாகவும் வெளிப்படையாகவும் அதிலிருந்து நல்வழியில் செலவிடுகிறான். இவ்விருவரும் சமமானவர்களா? எல்லா போலும் அல்லாஹ்வுக்கே, எனினும் அவர்களில் அதிகமானோர் அறிய மாட்டார்கள், அறியாமல் இருக்கிறார்கள்
என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 16வது அத்தியாயம் 75வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். பொதுவாக பொறாமை கொள்வது மார்க்கத்தில் வெறுக்கப்பட்டதாக இருந்தும் தர்மம் செய்யும் ஒருவனை பார்த்து பொறாமைப்படலாம் என்றும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அல்லாஹ் வழங்கிய செல்வத்தை நல்ல வழியில் செலவு செய்பவர் அல்லாஹ் வழங்கிய அறிவு ஞானத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கி கற்றுக் கொடுப்பவர் ஆகிய இருவரை தவிர மற்றவர்கள் மீது பொறாமை கொள்ளக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 73, 1409, 7149, 7316 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். ஏழைகள் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து செல்வ சீமான்கள் உயர்வான பதவிகளையும் நிலையான இன்பங்களையும் தட்டி கொண்டு போய்விடுகிறார்கள். நாங்கள் தொழுவது போன்றே அவர்களும் தொழுகிறார்கள், நாங்கள் நோன்பு நோற்பது போன்றே அவர்களும் நோன்பு நோக்கிறார்கள். ஆயினும் தங்களது அதிகப்படியான செல்வங்கள் மூலம் அவர்கள் ஹஜ்ஜி செய்கிறார்கள், உம்ராவும் செய்கிறார்கள், அறப்போருக்காக செலவழிக்கின்றார்கள், தான தர்மமும் செய்கிறார்கள். ஏழைகளால் ஆகிய எங்களால் அவைகளை எதையுமே செய்ய முடியவதில்லையே, அதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கன்னு அல்லாஹ்வின் தூதர்கிட்ட நபி தோழர்கள் கேட்கிறார்கள். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் உங்களுக்கு ஒன்றை தெரிவிக்கட்டுமா, அதை நீங்கள் கடைபிடித்தால் இந்த சமுதாயத்தில் உங்களை முந்திவிட்ட செல்வந்தர்களையும் நீங்கள் பிடித்து விடலாம், அந்த நிலையை நீங்களும் அடைந்து விடலாம் என்று சொல்கிறார்கள். உங்களுக்கு பின்னால் வரும் எவராலும் உங்களை பிடிக்க இயலாது. நீங்கள் எந்த மக்களிடையே வாழ்கிறீர்களோ அவர்களில் சிறந்தவர்கள் ஆவீர்கள் என்றும் சொல்கிறாங்க. உங்களை போன்ற மற்றவரும் அதை செயல்படுத்தினால் தவிர அந்த காரியம் என்னென்றால், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்றும் கூறுங்கள், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்றும் சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அவங்களுக்கு இப்படி அறிவுரை சொல்கிறாங்க. இந்த வேலையை நீங்கள் செஞ்சீங்கன்னா அவங்க செய்த அந்த நன்மைகளை நீங்களும் பெற்றுவிடலாம் என்கிறார். ஆகவே நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் திருப்பி சென்று, அதாவது இந்த ஹதீஸுடைய சுருக்கம் இது போதும், இது நீண்ட ஹதீஸ் போகுது, இதை வந்து புகாரில் நீங்கள் 843, 6329 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். தனது அரியணையின் நிழலை தவிர வேறு நிழலே இல்லாத மறுமை நாளில் 7 பேருக்கு அல்லாஹ் நிழல் அளிப்பானாம். யாரு? முதலாவதாக நீதிமிக்க ஆட்சியாளர், இரண்டாவது வணக்கத்திலேயே ஊறி தெளித்த இளைஞர், மூன்றாவது பள்ளிவாசலுடன் எப்போதும் தனது உள்ளத்தால் தொடர்பு வைத்திருந்தவர், 4 அல்லாஹ்வுக்காக நட்பு கொண்டு அந்த நிலையிலேயே பிரிந்து சென்ற இருவர், 5 தகுதியும் அழகும் உள்ள ஒரு பெண் தவறு செய்ய அழைக்கும் போது நான் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறேன் என்று கூறியவர், 6 தனது வலதுகரம் செய்த தர்மத்தை இடதுகரம் கூட அறியாத வகையில் இரகசியமாக தர்மம் செய்தவர், 7 தனிமையில் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்து அவனது அச்சத்தால் கண்ணீர் வடித்தவர் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய இந்த செய்தியை நீங்கள் புகாரில் 660, 1423, 6806 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். ஆக பொருளாதாரத்தை செலவிடுவதன் மூலம் ஒரு முஸ்லீம் மறுமையில் மகத்தான தகுதிகளை பெற முடியும் என்பதை மேற்கண்ட நபிமொழிகளிலிருந்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எனவே பொருளாதாரம் என்பது மிக மிக முக்கியமான அம்சமாக மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. ஆக அந்த பொருளாதாரத்தை திரட்டுவதில் நீதி, நேர்மை, நியாயம் இவைகளெல்லாம் தெளிவாக இஸ்லாம் நமக்கு வலியுறுத்தி கூறியிருக்கின்றன. அவைகளை எல்லாம் சரியான முறையில் பின்பற்றி அதற்கு மேலே அல்லாஹ் அதிகமான பொருளாதாரத்தை நமக்கு வழங்கி அதில் அதிகமான பரக்கத் செய்தானே, ஆனால் அந்த பொருளாதாரத்தின் மூலமாக ஏராளமான நன்மைகளை நாம் செய்து அதன் மூலமாக மறுமையில் பன்மடங்கான நன்மைகளை, பரிசுகளை இறைவனிடம் பெற முடியும் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு இஸ்லாம் சொல்லித் தருகிறது. இவைகளிலும் நாம் முக்கிய கவனம் செலுத்தி ஆர்வம் காட்டி கஷ்டப்பட்டு உழைத்து அதிகமான பொருளாதாரத்தை திரட்டி அதை சரியான முறையில் ஹலாலான முறையில் பொருளாதாரத்தை திரட்டுவதற்கு நாம் முயற்சி செய்யணும். அதை ஹலாலான முறையில் செலவழித்து அதில் எந்த ஒரு கஞ்சத்தனமும் செஞ்சிடாமல் நம்மளால் இயன்ற அளவுக்கு அதை பிறருக்கு உதவக்கூடிய வகையில்
தான தர்மங்களின் மூலமாக செய்து அதிகமான நன்மைகளை பெறுவதற்கு முயற்சிப்போம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜிசாக் அல்லாஹ் ஹைரா.